இன்னொன்னா பராசக்தி படத்தோட கதைக்கும் அந்த அற்புதமான கலைஞர் ஐயாவோட அந்த டயலாக் ரைட்டிங்க்கும் நம்ம நடிகர் திலகம் சிவாஜி சாரோட அந்த மிரட்டலான நடிப்புக்கும் நான் அடிமைதாங்க. சமடாடே கிட்டத்தட்ட ஏசி டால்ஃபி அட்மாஸ்ல இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலைங்க. 90s 50sல அந்த தியேட்டர் கொட்டைக்குள்ள இருந்த மாதிரி தாங்க ஃபீல் ஆச்சு. ஸோ அப்படியே மிரட்டி விட்டாங்க. வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நாம இன்னைக்கு பார்க்க போகிற படம் துல்கர் சல்மான், சமுத்திரகனி, பாக்யஸ்ரீ, காயத்ரி, இன்னும் பல பேர் இருக்காங்க. நான் மனப்பாடம் பண்ணேன், மண்டையில ஏறல. ஏன்னா பேர்லாம் புரியாத பேரா தெரியாத பேரா இருக்கு. எஸ் ராணா டகுபதி, ரவீந்திர விஜய், நிழல் ரவி அதெல்லாம் தெரிஞ்சவங்க, பகவதி பெருமாள், காயத்ரி சங்கர், வையாபுரி, அஜய் கோஷ், விஜயஸ் நாகேஷ், இப்படி பலரோட நடிப்புல இருங்க வரேன், போயிடாதீங்க. டேனி சஞ்சேஸ் லோபேஸோட அற்புதமான கேமரால லெவல் ஆண்டனி கோன்சல்வேஸோட அற்புதமான எடிட்டிங்ல ஜானு சந்தரோட பாடல்கள்ல ஜேக்ஸ் விஜயோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல ஸ்பிரிட் மீடியா ப்ரொடக்ஷன்ல தமிழ் பிரபாவோட செல்வமணி செல்வராஜோட எழுத்துக்கள்ல செல்வமணி செல்வராஜோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற காந்தா ஹரிகாந்தா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க. எஸ், படத்தோட ரிவ்யூக்குள்ள போகிற முன்னாடி வழக்கம் போல படத்தோட கதையை சொல்ல போகிறது கிடையாது. பட் ஆனால் முக்கியமான ஒரு டீம் பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். அது யார் அப்படின்னா இந்த படத்தோட ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டும். ஸோ அது ஐஎம்டிவியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வைஃபோட ஃபோனை எடுத்து வச்சு நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க பேருமே மண்டையில் ஏற மாட்டேங்குது, மனப்பாடம் பண்ணால் உட்கார மாட்டேங்குது, டைம் ஆயிரும் போல். ஒரு நல்ல படம் ரீச் ஆகணும், அதே சமயம் நல்லவர்களை அந்த உழைப்பை பாராட்டி ஆகணும்ல. ஸோ அதுக்காக தான் சரி ஓகே நீங்கள் தப்பாக அனுப்பிச்சிக்க மாட்டீங்கன்றக்காக தான் டப்பு ஃபோனை எடுத்து உட்காந்துட்டேன். முன்னாடி சொன்னவங்க எல்லாமே டெக்னிக்கல் டீம். இவங்க வந்து காஸ்டியூம் டிசைன் யார் பண்ணியிருக்காங்கன்னா சஞ்சனா ஸ்ரீனிவாஸ், கோ காஸ்டியூம் டிசைனர், பூஜிதா தாடி கொண்டா, இவங்க 2 பேர் டிசைன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் யூனிட்ல வந்து ஹிமான்சு பலூனி, ட்ரயம்பகேஸ்வர் அப்படின்றவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து லக்ஷ்மி பரணி பரிமி, அவர் வந்து ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்டா. சவுண்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து புல்கனின் பருவா, கிருஷ்ணகாந்த் தாஸ், விஷ்ணு தாஸ், சஞ்சய் மௌரியா, ஜனாதன் போத்துவாரி, ஆல்வின் ராகவ். விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து லிங்கா போகு, அபிஷிக்திக், ரவி தேஜா, பொத்தூரி நானி நாயுடு, யஸ்வந்த் கணேஷ் தத்தானி, வெங்கட் அல்லா. கேமரா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல அபிஜித், நிசாந்த், சாய் கிருஷ்ணா, ஹிதேஷ், சித்தார்னி, சுஜித், ரிச்சி. கேஸ்டிங்கில் வம்சி நனாரணி. எடிட்டில் வந்து சந்தோஷ் நாயக், சிவ்குமார், பார்த்தசாரி, ஆதர்ஷ் ராவு, வினய்க். மியூசிக்கில் வந்து யோகி பி, கேசி பாலசங்கரன், பாலசாரங்கன், சித்தார்த், ஆதித்யா, கிருஷ்ணா, தீபிகா, பிரதீப், குட்டி ரேவதி, செல்வமணி செல்வராஜ். டேரக்டர் ஒரு பாட்டு எழுதியிருக்கார் போல, சிவம். கலரில் வந்து கிளென் காஸ்டினோ, குசம் கிரண். பப்ளிசிட்டி வந்து ஏஸ்தெட்டிக் குஞ்சம்மா. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வெறுமனே ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறத விட இவங்க பேரெல்லாம் சொன்னோம் அப்படின்னா மேபி அடுத்த படம் வரும்போதே இவங்க இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. சப்போஸ் நானே மறந்துடுவேன், சொல்ல முடியாது. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை அந்த டீமை சார்ந்த யாராச்சும் பார்க்கவே உன் பேர்லாம் சொல்லியிருக்கான்ப்பா அந்த பையன் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரு அற்புதமான உழைப்புக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அங்கீகாரமே விருதுகள் மட்டும் கிடையாது, நம்மளை மாதிரி சாதாரண மக்களோட அந்த அன்பான கனிவான ஊக்கமான வார்த்தைகள் தான். ஏன்னா வெறுமனே பணத்துக்காக ஒரு படம் எடுத்துகிட்டு போயிடலாம். நான் ஒன்றுமே இல்லை, படம் ஆரம்பிச்சு ஒரு 1/4 மணி நேரத்தில் அப்படியே உள்ளே போயிட்டேன். என்னடா அது, என்னை சுற்றி யாருமே இல்லை. ஓப்பனாக சொல்ல ஒரு 20-30 பேர் வந்திருப்பாங்க. லாஸ்ட்டில் உட்காந்துருக்காங்க எல்லாம் ஜென்சி பசங்களாம் வந்திருக்காங்க, பார்த்துக்க சின்ன பசங்கள்லாம். நான் முன்னாடி உட்காந்துருக்கேன், என் பக்கத்தில் யாருமே இல்லை. பின்னாடி 5 ரூபா வரைக்கும் பார்த்தா என்னை சுற்றி ஒரு 90s 50sல வந்து அந்த தேட்டர் கொட்டையில் அந்த மணலில் உட்காந்து பார்த்துருக்கோம்ல. நம்ம ஏரியாவில் கதிர்வேல் தேட்டரில், பக்தா தேட்டரில், அரவிந்த் தேட்டர்லாம் ஒரு காலத்தில் வந்து சீட்டு கீழே மறைச்சாரு, கீழே வந்து மணல் கொட்டி அதில் உட்காந்துருப்பாங்க, முறுக்கெலாம் உள்ள வைப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போன மாதிரி இருந்துச்சு. படம் வந்து பரபரன்னு அந்த ஒரு ஆக்டிங் தாங்க.
ஏன்னா அந்த காலத்தில் நம்ம எப்படி நடிச்சிருப்பாங்க, ஏன்னா இந்த காலத்தில் நம்ம வந்து நேச்சுரல் ஆக்டிங் அப்படின்னு நிறைய பார்த்துட்டு நிறைய வேரியேஷன் இருக்குது. பட் ஆனால் இந்த படம் வந்து அப்படியே நமக்கு 90s 50ஸ்க்கு கொண்டு போய் உட்கார வச்சது இல்லாமல் அந்த 90s 50ஸ்லேயே வாழ வச்சது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதை வந்து நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே இவங்கெல்லாம் பேர் சொன்னா தான் இவங்களோட உழைப்புக்கு நான் கரெக்டாக மரியாதை பண்ணேன்னு அர்த்தம். ஏன்னா அவ்வளோ மெனக்கெட்டுருக்காங்க எந்த இடத்துல எந்த ஃப்ரேம். ஏன்னா காந்தாரா படம் வந்தப்போ கூட, நான் காந்தாரா படத்துக்கு இன்னும் ரிவ்யூ கொடுக்கல, அந்த படத்தில் ஒரு வாட்டர் கேன் வந்து வச்சுருப்பாங்க அந்த பந்தி பரிமாறும் போது. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன நுணுக்கமான மிஸ்டேக் கூட இந்த படத்தில் எங்கேயுமே பண்ணல, என் கண்ணுக்கு படலை. உங்கள் கண்ணுக்கு பட்டுருந்தா சொல்லுங்கள். ஆனால் ஆக்டிங், படத்தோட ஆக்டிங் வந்து செகண்டாக இருந்தாலும், அதாவது ஆக்டிங் தான் மெயின் இந்த படத்தினாலும், ஆனால் இந்த படத்தோட ஆக்டிங்கை தாங்கி நிற்கிற ஒரு விஷயம் இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்க அந்த செட்டுக்குள்ளே இருக்க அந்த துணை கதாபாத்திரங்கள். அதாவது வெறுமனே ஹீரோ துல்கர் இருக்காரு, செகண்ட் ஹீரோ சமுத்திரகனி இருக்காரு, அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், சமுத்திரகனி இருக்காரு, காயத்ரி இருக்காங்க, பாக்கியஸ்ரீ இருக்காங்க, அப்புறம் விஜேஷ் நாகேஷ், இப்படி நிறைய இருந்தால், அதாவது ராணா டகுபதி இருக்காரு, இப்படி பெரிய ஆக்டர்ஸ் இருந்தாலும் அந்த சைடில் வர வையாபுரியில இருந்து அந்த சின்ன சின்ன கதாபாத்திரம், மார்ட்டின் கதாபாத்திரம் இருக்குல்ல, அதெல்லாம் தான் அந்த படத்தை அப்படி தாங்கி நிற்கிது. அந்த கதாபாத்திரம் ஏன் தாங்கி நிற்கிதுன்னா அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு உருவம் கொடுத்துருக்காங்க பாருங்க. பா, மேக்கப் டிபார்ட்மெண்ட் வந்து பிரிச்சுட்டாங்க, கிளி அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க. அந்த காலத்தில் ஒருவேளை ஸ்டுடியோ செட்டு போட்டு ப்ரொடியூசர் அப்படி தான் இருந்தாங்களோ, ஒருவேளை இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படி தான் இருந்தாங்களோ, அந்த மாதிரிலாம் வேற மாதிரி எனக்கு வந்து அப்படியே பாருங்க, இப்போ புள்ள இருக்குது. நான் வந்து நடிகை திலகம் படம் வந்தப்போ சாவித்ரி அம்மாவோட அந்த கேரக்டர் வந்து கீர்த்தி சுரேஷ் பண்ணியிருப்பாங்க. நான் அப்பயே சொல்லியிருக்கேன் இந்த படத்துக்கு கண்டிப்பாக ஒரு தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக இந்த படத்துக்கு 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை, நிறையாவே தேசிய விருது கிடைக்கிற மொத்த தகுதி இந்த படத்தில் இருக்குது. குறிப்பாக சமுத்திரகனி மாதிரியான ஒரு, என்ன சொல்கிறது, நம்ம வந்து சமுத்திரகனி வந்து எப்படி பார்த்துருப்போம், அதாவது நார்மலாக ஒரு சமூக போராளியாக ஒரு கருத்து பேசுகிறவரா, ஏன்னா அவரே பூமராகி கடைசியில் அவர் வில்லன் கேரக்டர் பண்ண வச்சு, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட சமுத்திரகனி அப்படின்னா தொண்டன் அப்பா அப்படி இருந்தவர். கிட்டத்தட்ட சமுத்திரகனி கடைசி என்ன பண்ணி இப்படி பண்ணார் அப்படி யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு டக்குனு அதுதான் ஞாபகம் வருது. ஆனால் இனிமே வர்ற காலகட்டத்தில் காந்தாவும் சொல்லுவாங்க, சார் சீரியஸ்லி நீங்கள் வேற மாதிரி பின்னிருக்கீங்க சார், எப்படி சொல்கிறேன்னு தெரில, அந்த கடைசி டயலாக்ல வந்து சத்தியமாக சொல்கிறேன், ஹேட்ஸ் ஆஃப் சார். இந்த ஆக்டிங் வந்து நீங்கள் பண்ணலை அப்படின்னா இந்த படம் வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கும். சீரியஸ்லி துல்கர் வந்து அவரோட ஆக்டிங் வந்து சமுத்திரகனிக்கு ஈக்குவலாக அவ்வளோ போராடுறாப்புல. ஏன்னா ஈக்குவலாக காட்டிடக்கூடாதுன்றது தான் படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா ஐயா இவர் தான் டேரக்டர், சமுத்திரகனி தான் ஐயா, நம்மால் தான் ஹீரோ, ஐயா மூலமாக வளர்ந்த ஹீரோ. ஸோ அந்த இடத்துல என்னதான் அதிகமாக கண்ணை ட்ரை பண்ணாலும் இல்லை நம்ம ஐயாவுக்கு கீழே தான் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது, அப்படி ஒரு அடக்கமான ஒரு இது இருக்குல்ல வேற மாதிரி. அப்புறம் அந்த பாக்கியஸ்ரீ பொண்ணு யார் என்னன்னு தெரிலங்க, அந்த குமரி கேரக்டரில் பண்ணியிருக்கு பாருங்க. இது கூட எந்த படத்தில் வச்சு தெரியல எனக்கு. அணையன் படத்தில் வந்து பர்மாலேருந்து அகதியாக வந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு டக்குன்னு அணையன் படத்தில் ஹீரோ என்ன ஞாபகம் வந்தாங்க. சீரியஸ்லி அந்த பொண்ணு வந்து செத்து போனாலும், அந்த கதைப்படி செத்து போனாலும் படம் முழுக்க அதை வாழ வச்சு அந்த கிளைமேக்ஸில் அந்த பொண்ணை காட்டும்போது தியேட்டரில் கிளாப் தெரிக்குதுங்க. அதை நான் சொல்ல மாட்டேங்க, தியேட்டரில் போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். படத்தில் வந்து ராணா டகுபதி வந்து ஒரு ஜாலியான ஒரு, என்ன சொல்கிறது, வைபான ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக மிரட்டி விட்டுருக்காப்புல. அந்த காலத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் இப்படி இருப்பாங்களா? ஏன்னா நம்ம அந்த பக்ஸில் வந்துட்டு வராது பாருங்க, ஐயோ அவரோட அந்த ஃபஸ்ட் அப்பியரன்ஸ் பார்த்ததுமே என்ன சிரிப்பு வந்துருச்சு. அதுவும் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் பண்ணுவார் பாருங்க, வேற மாதிரி சார். சீரியஸ்லி ராணா டகுபதியோட ஆக்டிங் அற்புதம். படத்தில் வந்து வையாபுரி இருக்காரு, அந்த மார்ட்டின் கேரக்டர் ஆகட்டும், அந்த அசிஸ்டண்டாக வர்றாரு, அந்த விஜேஷ் நாகேஷ், அதாவது நாகேஷோட பேர் நடிச்சிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் போடுற சேர்ல இருந்து லைட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரே செட்டு தான், செட்டுக்குள்ளேயே ஒரே வீடு தான், ஒரே தோட்டம் தான், ஒரே காரு தான். இப்படி நம்ம ஒன்றே சொன்னாலும் கிட்டத்தட்ட அந்த செட்டையே அவங்க தியேட்டராகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை நீ நல்லா உத்து கவனிச்சிங்கன்னா எனக்கு தெரியும். மிரட்டிட்டாங்க, அங்கே நிற்கிற லைனில் நிற்கிறவங்க கூட அந்த காலத்து ட்ரெஸ்ஸில் தான் இருக்கணும் அப்படின்னு மெனக்கேட்டுருக்காங்க. படத்தோட பட்ஜெட் அப்படின்றது எவ்வளோன்னு தெரில, கண்டிப்பாக என்ன பிளான் பண்ணி இந்த செட்டுக்குள்ளே இதை எடுக்கணும், இப்படி தான் இருக்கணும். ஏன்னா அந்த சீன்லாம் வர்றதில் கொஞ்சம் சீன் தான் வந்தாலும் அவங்க அந்த செகண்ட் பார்க்கும்போது அவங்க 90s 50s தான் தெரியணும் அப்படின்றது ரொம்ப கான்ஷியஸாக இருந்திருக்காங்க. சீரியஸ்லி பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும்,
வேற மாதிரி. எனக்குலாம் வந்து அப்படியே அந்த பழைய காலத்தில் நம்ம ஒரு 90s 60s 70s பிறந்திருந்தா தேட்டர் அந்த கொட்டையில் உட்காந்துருந்தா எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் கிடச்சி. ஏன்னா எனக்கு பராசக்தி படமாக இருக்கட்டும், திருசிலமாக இருக்கட்டும், தெய்வ திருமகனாக இருக்கட்டும், தெய்வ மகனாக இருக்கட்டும், உலகம் சுற்றும் வாலிபனாக இருக்கட்டும், எம்ஜிஆரோட ரிச்சாகாரனாக இருக்கட்டும், இதெல்லாம் படங்கள் நான் அப்போ தான் தரையில் எங்கள் பெரியமாவோட உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அப்படிலாம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது உண்மையிலேயே படம் வந்து பல வருஷம் கழிச்சு ரீரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லை நம்ம தேட்டரில் வந்து கடைசியாக ஓடும்ல, நம்ம ஊரில் ஒரு தேட்டர் இருக்காங்க கடைசியாக நம்ம வண்டியில் சொல்கிற மாதிரி மழை பெய்யுற ரீல் ஓடும்ல, அந்த தேட்டரில் ஓடும். அப்படி பார்த்தது இருக்குல்ல, அந்த ஒரு ஃபீலுக்கு முன்னாடி நம்ம உண்மையிலேயே படம் ரிலீஸ் ஆகிறப்போ பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுத்துச்சு இந்த படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படத்தோட ஒர்க்லாம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அத்தனை பேர் சொல்லிட்டேன். அதில் யாராவது விட்டு போயிருந்தா மன்னிச்சிருங்க. சீரியஸ்லி இந்த படத்துக்கு கண்டிப்பாக நான் 130 ரூபா கொடுத்து போனேன். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே எனக்கு பூர்த்தி ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் எனக்கு போனஸ் தான். குறைகள் அப்படிலாம் சொல்லவே மாட்டேன், படம் ஸ்லோவாக்கெலாம் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக அதெல்லாம் முட்டாள்கள்லாம் சொல்லுவாங்க. அப்படி முட்டாள்கள் ரிவ்யூ தான் நீங்கள் பார்த்து நம்புவீங்க, இந்த படத்துக்கு போக மாட்டீங்கன்னா ஒரு அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணுவீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம எப்பயுமே த்ரில்லரே பார்க்கணும், சஸ்பென்ஸ் த்ரில்லரே பார்க்கணும், காமெடி ஹாரரே பார்க்கணும், ஜாலி ஹாரரே பார்க்கணும், இல்லை டெரிஃபையான ஹாரரே பார்க்கணும், இல்லை பயங்கர ஆக்ஷன் சீக்வன்ஸே பார்க்கணும். அப்படிலாம் விட்டுட்டு நல்ல நச்சுன்னு 90s 50s ஆக்டிங்கை லைவாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் தேட்டருக்கு போகணும்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கடுத்து போகிறதும் போகாதும் உங்களோட விருப்பம். படம் பார்த்தவங்க படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரிவ்யூவில் நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தேன், குறை நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா தலைமை அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இந்த படத்துக்கு போகலாம் வேணாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ரிவ்யூவை ஷேர் பண்ணுங்கள். நான் பேசின இந்த படத்தை பற்றி நிறையா பேசலாம், கிட்டத்தட்ட நிறைய படம் பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கு. இனிமேல் அதை தான் நான் பேசலான் இருக்கேன். ஸோ இந்த படத்தை இன்னும் நிறையா பேசுவோம், இந்த படத்தை வெற்றி படமாக்குவோம். ஏன்னா இந்த வாரம் அதிகமாக வேறு எதுவும் படங்கள் வரல போல. ஸோ கண்டிப்பாக இந்த படம் பந்தயம் அடிச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம மக்களுக்கு அந்த மைண்ட் செட் இருக்குல்ல, ஒரு நல்ல படம் ரீச் ஆகணும் அப்படின்னா அது உடனே ரீச் ஆகுது. நீங்கள் நான் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு, சார் இவ்வளோ நல்ல படத்தை இப்படி ஒரு கூட்டமேலாம் பார்க்குறோமே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தாலும் எனக்கு அந்த ஃபீல் தரவே இல்லை. அந்த படம் முடிகிற வரைக்கும் கிளைமேக்ஸ் டைட்டில் கார்டு போடுற வரைக்கும் அந்த ஃபீல் தரவே இல்லை. தேட்டர் எனக்கு சொந்தமாக இருந்த ஒரு கூட்டமாக என்ஜாய் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கூட்டமாக போய் பார்க்கும்போது உங்களுக்கு அது இன்னும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பாருங்கள். துல்கர் சல்மானுக்கும் சமுத்திரகனிக்கும் நடித்த அத்தனை பேருக்கும், உழைத்த அத்தனை பேருக்குமே ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய். टाइगर का हुक्म।